இந்த மாதிரி தமிழ் ஆஸ்ட்ரோனோட்ட ஒரு ஆளாச்சு இருக்கா. ஒரு தமிழால் வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பணும், சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு. மலேசியன் தமிழோ, இந்தியன் தமிழோ, ஸ்ரீலங்கன் தமிழோ, பிரிட்டிஷ் தமிழோ, யாராச்சும் தமிழால் ஒரு ஆள் போனால் சரிதானே. அதாவது நாம் வந்து அமெரிக்கா பக்கம் போகணும் என்றால் அட்வான்ஸ்ட், இந்தியா பக்கம் போகணும் என்றால் நல்லா ஜோலியாக இருக்கும். பட் they doing quite a lot of work in space as well though. கணக்க யோசிக்கணும். இங்கிலீஷ் படம் நடிக்கலாம் தான் சரியா, ஆனால் தமிழ் படம் மாதிரி வராது. இங்கிலீஷ் படம் வந்து நடிக்கிறவங்க வந்து பயங்கர கஷ்டம்ண்டு. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பர்சன் லைக் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியல. கணக்கு ஆர்டிஸ்ட்டு பிரிட்டனில் இருந்து போய் அமெரிக்காவில் படம் நடித்தது தானே, வெள்ளைக்காரரை பற்றி கழிக்கிறேன். இந்தியா பக்கம் போனால் வந்து நல்ல நைஸாக இருக்குது, நல்ல வெதர். அமெரிக்காவிலையும் ஹாட் ஏரியாஸ் இருக்குது தானே, லைக் டெக்ஸஸ் அண்ட் ஸ்டஃப். பட் yeah, I don't know. I don't really want to like go abroad because like I like it in the UK. It's nice, you know. But like you know, வேறு நாட்டோட வந்து பிஸ்னஸ் வேலை செய்யல் வந்து வேறு நாட்டுக்கு போய் அவங்ககிட்ட கல்ச்சரையும் வந்து பழகணும். என்ன இப்போ இந்தியா படம் வந்து நாங்கள் வந்து டிவியில் பார்க்குறோம், சினிமாவில் பார்க்குறோம். ஆனால் அங்கே போய் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன பாலிவுட் கொஞ்சம் வந்து அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுக்கிறவங்க. பட் ஒரு படம் ஒன்று பார்த்தோன்னா ஆக்ஷன் சீனை வந்து கத்தி எடுத்தா இதுகளுவா உள்ளுக்குவா. அது பாலிவுட்டும் பார்த்து வந்து பொடி வந்தது நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கணும். பாலிவுட்டில் ஜிம் போய் அடிக்கணும், ஆல்கஹால் குறைச்சிட்டேன். பொடி ஃபிட்டாக இருந்தால் தான் பொட்டியலும் பெறும், காசும் பெறும், காரும் பெறும், வீடும் பெறும், எல்லாம் பெறும். பொடியை ஃபிட் இல்லாத வச்சுருந்தா ஒரே பிரச்சனை. பொடி எப்படி இருந்தாலும் இதுக்கு பிரெயினுக்கு வந்து காசு இருக்குன்னு, உங்களோட பிரெயின் ஒர்க்கு வந்து காசு இருக்குது. விளங்குச்சா? ஸோ மைண்டை வந்து ஃபிட்டாக வச்சுருக்கணும். அதில் வந்து மைண்ட் எக்ஸசைஸ் பண்ணணும், லைக் க்ராஸ் வேர்ட்ஸ், வேறு லைக் ரீடிங். மைண்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும்ல. எனக்கு 34 years old ஆகிட்டு. எங்கள் அப்பாவோட இருந்துருந்தேன்டா இப்போ வந்து நான் எங்கேயோ இருப்பேன். பட் என்னது செய்கிறது, ஃபேமிலியில் அடிவாடு அது இது. My mom don't like listening to my dad. My dad gets angry.